அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் சிம்போனி அப்படின்னா என்னன்றதை எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். சிம்போனின்றது ஒரு கதை அல்லது ஒரு சம்பவம் அல்லது ஒரு நிகழ்ச்சியை இசை வடிவத்தில் 4 பகுதிகளாக சொல்கிறதுக்கு பேர் தான் சிம்பொனி. எளிமையாக சொல்லணுன்னா சிம்பொனிங்கிறது ஒரு ஆர்கெஸ்ட்ரா, அவ்வளோதான். உலகில் பல வகையான ஆர்கெஸ்ட்ரா இருக்குது. அதில் முக்கியமானது 2. ஒன்று சேம்பர் ஆர்கெஸ்ட்ரா, இன்னொன்று சிம்பொனி ஆர்கெஸ்ட்ரா. 16வது நூற்றாண்டு வரை இசையும் பாடலும் ஒன்றா தான் இருந்தது. இசையை மட்டும் தனியாக கேட்குறதுக்கு முடியல. அதனால் இசையின் ஆழத்தை அறிந்து கொள்வதற்காக பாடல் இல்லாமல் இசையை மட்டும் கேட்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சிம்பொனி. இதற்கு சரியான வடிவத்தை கொண்டு வந்தது உலக புகழ் பெற வைத்தவர் ஃபாதர் ஆஃப் சிம்பொனி என்று அழைக்கப்படுகின்ற ஜோசப் ஹைடன். இவரோட காலம் 1732 1809 வரை. இந்த ஜோசப் ஹைடன் தான் மொசாட் மற்றும் பீத்தோவன் இருவருக்கும் குரு. மீண்டும் சிம்பொனிக்கு வரலாம். இதில் ஒரு விசை வடிவம் எப்பொழுது சிம்பொனின்னு அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சிம்பொனி எவ்வளோ நேரம் இசைக்கப்பட வேண்டும், எத்தனை இசைக்கருவிகள் பயன்படுத்த வேண்டும், எவ்வளவு இசை கலைஞர்கள் பங்கு பெற வேண்டும் அப்படின்றத பற்றி விரிவாக இப்போ பார்க்கலாம். ஒரு சிம்பொனி குறைந்தபட்சம் 20 நிமிடங்கள் இருக்க வேண்டும். 18லேருந்து 24 வகையான இசைக்கருவிகளை பயன்படுத்தப்பட வேண்டும். 80 முதல் 120 இசைக்கலைஞர்கள் வரை ஒரு அரங்கத்தில் இதை இசைக்கணும். இந்த எண்ணிக்கையில் ஒன்று குறைந்தால் கூட அது சிம்பொனி ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்ல மாட்டாங்க. மாறாக அது சேம்பர் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு தான் அதை சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு இவ்வளோ கட்டுப்பாடு வச்சுருக்காங்கன்னா, இதுக்கு முதல்ல சிம்பொனி எப்படி உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சிம்பொனி 4 பகுதிகளாக இசைக்கப்பட வேணும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அந்த 4 பகுதிகள் என்னென்ன, அது எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு உதாரணத்தோடு சொல்லணுன்னா, இது இங்கிலாந்து இளவரசியின் திருமணத்தை நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபாஸ்ட் மூமெண்ட். காலையில் திருமண நிகழ்ச்சி ஆரம்பிக்குது. அது துவக்க நிலை அப்படின்றதால உறவினர்கள், நண்பர்கள், விஐபிக்கள் இவங்கெல்லாம் அங்கே வருவாங்க. அப்போ அந்த இடம் கோலாகலமாக இருக்கும். அதை குறிப்பதற்காக இசை துள்ளலாக கொஞ்சம் அதிரடியாக இருக்கணும். அடுத்தது ஸ்லோ மூமெண்ட்டு. இது அரண்மனைக்குள்ளே எல்லோரும் செட்டில் ஆகிருப்பாங்க. மணமகன் மணமகள் அங்கே வருவாங்க. இப்போது துவக்க நிலை இசையை நல்லா விரிவுபடுத்தி இசையின் ஆழத்திற்கு செல்ல வேண்டும். இந்த பகுதி அமைதியானதாக இருக்க வேண்டும். அதனால் இதில் மெலடி டியூன்ஸ் அதிகம் வாசிக்கப்படும். அடுத்தது டான்ஸ் நம்பர். இது திருமணம் முடித்து கேளிக்கை நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கும். இப்போ அந்த இடம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக தான் இருக்கும். அதை குறிக்கிற வகையில் இந்த இசைங்கிறது நடனம் ஆடுவதற்கு ஏற்ற வகையில் துள்ளலுடன் இருக்க வேண்டும். அடுத்தது 4வது ஸ்டெப் இம்ப்ரெசிவ் ஃபாஸ்ட் மூமெண்ட்டு. அதாவது அரண்மனைக்குள் தீ பிடிச்சிடுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ எல்லோரும் அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிப்பாங்க. இப்போ அந்த இடம் பதட்டமாக இருக்கும். இதுதான் சிம்பொனியோட உச்சக்கட்டம். இங்கே இசையில் நிறைய பரிசோதனைகள் செஞ்சு பார்ப்பாங்க. இசையமைப்பாளர் தன் முழு திறமையும் காண்பித்து சிம்பொனியை இந்த இடத்துல நிறைவு செய்வார். இந்த 4 பகுதிகளையும் உருவாக்குவதற்கு தான் 20 நிமிஷங்களுக்கு மேலே நமக்கு இசை தேவைப்படும். இதுக்கு தான் 80க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்களும் தேவைப்படுவாங்க. மிக முக்கியமாக சொல்லணுன்னா, சிம்பொனி இசையை ஸ்டுடியோவுக்குள்ளே உருவாக்கி அப்புறம் அதை வெளியிடக்கூடாது. ஒரு பெரிய அரங்கத்தில் 80க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்களோடு ஒவ்வொரு இசையும் 20 நிமிடங்களுக்கு மேல் பார்வையாளர்களுக்கு வழங்கணும். அப்போ தான் அது சிம்பொனியாக கருதப்படும். ஐரோப்பிய மேற்கத்திய பாரம்பரிய இசையான சிம்பொனி 1730லேருந்து 1820க்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் அறிமுகமாகுது. பல இசைக்கருவிகளை ஒன்று சேர்த்து நீண்ட அடர்த்தியான அடுக்குகள் கொண்ட இசைக்கோர்வையாக அது ஆரம்பத்தில் உருவாகுது. மெல்லிய இசையுடன் தொடங்கும் சொனாட்டா, மெதுவாக ஒருங்கிணைந்து இசைக்கோர்ப்பில் இணையும் ஸ்லோ, சிம்பொனியின் மையத்தை தொடும் டான்ஸ் அண்ட் ஃபார்ம் மற்றும் உச்ச நிலைக்கு கொண்டு போகும் சொனாட்டா ரோண்டோ ஃபார்ம் அப்படின்னு 4 பகுதிகளாக இசை இயக்கம் வரையறுக்கப்பட்டிருக்கு. அதுக்குன்னு பல விதிகளும் இருக்குது. ஜோசப் ஹைடன், மொசாட், பீத்தோவன் என அடுத்தடுத்து வந்த இசை ஜாம்பவான்கள் சிம்பொனி வடிவத்தை மேம்படுத்தி இசைக்கோர்வைகளை ஆழமாகவும் அடர்த்தியாகவும் உணர்ச்சி மிக்கதாகவும் புதுமை மிக்கதாகவும் மாற்றிக்கொண்டே இருக்காங்க. ஒவ்வொரு காலத்தின் இசை ஜாம்பவான்களும் சிம்பொனியில் தங்களின் இசை ஆளுமைகளை வெளிப்படுத்தி மேம்படுத்தி கொண்டே இருந்திருக்கின்றனர். மொசாட், பீத்தோவன், சாய்கோவ்ஸ் இவங்க வரிசையில் இப்போ இளையராஜாவும் தன்னோட முதல் சிம்பொனியை அரங்கேற்றியிருக்காரு.
இந்தியாவிலிருந்து தமிழர் ஒருவர் பண்ணைப்புறம் கிராமத்திலிருந்து கிளம்பி லண்டன் அப்பல்லோ அரங்கில் முதன்முதலாக சிம்போனியை அரங்கேற்றுவது நாம் அனைவருக்கும் பெருமைதான்.